ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடிய அதிகப்படியான வைட்டமின்ஸ் மினரல்ஸ் தரக்கூடிய ரெசிபி மில்லட்டை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். பயர் வகைகள், தானியங்கள், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இப்படி 36 பொருட்களை கொண்டு நல்ல பவர்ஃபுல் பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹெல்த்தி பவுடர் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சோம்னா சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்கள் வரைக்கும் கொடுக்கலாம். இந்த காலம் நோய்கள் நிறைந்த காலமாக இருக்குது. அதிக எனர்ஜி ஹெல்த்தி தரக்கூடிய இந்த மாதிரி பவுடர் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு தேவையான நேரங்களில் எதமான சூட்டில் இப்படி காப்பி மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். இந்த ஹெல்த்தியான பவுடரை கொண்டு காலை நேர டிஃபனாக புட்டு ரெசிபியும் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதிக எனர்ஜி பவர்ஃபுல் பவுடர் எப்படி ரெடி பண்ணணும், என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கிராம் கணக்குப்படியும் இந்த பவுடர் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். இதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம். மூங்கில் அரிசி, சோளம், கம்பு, கேழ்வரகு, திணை, குதிரைவாளி, கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், 200 கிராம். அடுத்து கருப்பு உளுந்து, பொரிக்கடலை, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, மசூர் பருப்பு, கோதுமை இது எல்லாமே 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன், 100 கிராம். அடுத்து பார்லி, ஓட்ஸ், சிகப்பரிசி, பச்சை பயிறு, வேர்க்கடலை, ராஜ்மா, கொண்டைக்கடலை இது எல்லாமே 1/2 கப் எடுத்திருக்கேன், 50 கிராம். அடுத்து கொள்ளு, சுக்கு, மிளகு, சீரகம், வெந்தயம், ஏலக்காய், ஜாதிக்காய், கசகசா, அவல், பாதாம், பிஸ்தா, வால்நட், அண்டி, எள்ளு, பார்லி 10 கிராம் 5 கிராம் அப்படிங்கிற கணக்குப்படி எடுத்திருக்கேன். எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் வறுத்து தான் சேர்க்க போகிறேன். இது பச்சை வேர்க்கடலை. நீங்கள் வறுத்த கடலை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா வறுக்காமலே சேர்த்துக்கலாம். நான் இதை வறுத்து தான் ரெடி பண்ண போகிறேன். அடுத்து பாருங்கள், இதுதான் திணை. திணையுமே நல்ல ஹெல்த்தி. இதையுமே நான் வறுத்து தான் சேர்க்க போகிறேன். எல்லா ஐட்டம்ஸையும் நல்ல ஃப்ளேவர் வரும்படி நல்ல கிறிஸ்பியாக வறுக்கணும். அப்போ தான் சத்து மாவில் கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசியை வறுக்க போகிறேன். கடாய் ஹீட்டானதும் அரிசியை வச்சு நல்ல பொறுன்னு கிறிஸ்பியாக வறுத்து எடுக்கலாம். ஃப்ளேமும் மீடியமாக இருக்கணும். பாருங்கள், எல்லா அரிசியும் பொரிஞ்சிட்டுது. வெள்ளை வெள்ளையாக பொரி தெரியுது. எடுத்துட வேண்டியதான். அதிகமாக இருந்துன்னா தீஞ்சு போயிடக்கூடாது. இதை ஒரு பெரிய பிளேட்டில் வைக்கிறேன். கூலாகட்டும். 1 கப் திணை. இதுவும் நல்லா பொரிஞ்சு வரும். கலர் சேஞ்ச் ஆனவுடனே எடுத்துட வேண்டியதான். இதையும் இந்த பிளேட்லேயே சேர்த்துடலாம். கூலாகட்டும். அடுத்து கேழ்வரகு 1 கப் எடுத்திருக்கேன். இதுவுமே நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவுமே நல்லா பொரிஞ்சு வரணும். இதையும் பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. போதும், எடுத்துட வேண்டியதான். அடுத்து கம்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பொரியணும். பொரிஞ்சு வருது. படான்னு பொட்டுது பாருங்கள். பாப்கார்ன் மாதிரி வந்துடும் அதிக ஹீட்டில் இருந்துன்னா. ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். பாருங்கள், பொரிஞ்சிட்டுது. எடுத்துட வேண்டியதான். எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் வைக்கலாம். சோளம் 1 கப். இது சின்ன சோளம். மக்காச்சோளமும் எடுத்துக்கலாம். இதுவுமே நல்லா பொட்டி தெரிக்குது. பாப்கார்ன் மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் எடுத்துட வேண்டியதுதான். வறுக்கக்கூடிய எல்லாமே நல்ல ஃப்ளேவராக இருக்குது. அடுத்து குதிரைவாளி ரைஸ் 3/4 கப் எடுத்திருக்கேன். இதுவும் நல்ல ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். கட்டி நல்லா சூடாக இருக்கனால குயிக்காக ஃப்ரை ஆயிரும். அடுத்து கோதுமை. கடாய் நல்லா ஹீட்டாக இருக்குது. கோதுமை 1/2 கப்பு தான் எடுத்திருக்கேன். கோதுமை வச்சதும் அதிக ஃப்ளேவராக இருக்குது. குயிக்காக ஃப்ரை ஆயிரும். எடுத்துட வேண்டியதுதான். மூங்கில் அரிசி 1/2 கப்.
எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் சத்து மாவுமே அதிக ஃப்ளேவராக இருக்கும். ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும், தீஞ்சு போயிடக்கூடாது. பாருங்கள், பொரிஞ்சு வந்துட்டுது, போதும். அடுத்து 1/2 கப் கருப்பு கொண்டக்கடலை. இது நல்லா கிறிஸ்பியாக பொறுன்னு வரணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். பொரியாமல் இருந்துன்னா சத்து மாவில் கசப்பு தன்மை வந்துடும். இது கூடவே 1/2 கப் ராஜி மாவும் வைக்கிறேன். தானியங்களுடைய தன்மையின் அடிப்படையில் தான் தனியாகவும் சேர்த்தும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெடிச்சிட்டுது, போதும். எல்லாமே நல்லா வெடிச்சிட்டுது, பார்க்கவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன். அடுத்து 1/2 கப் பச்சை பயிறு. இது கூடவே மசூர் தால் 1/2 கப் சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு 1/2 கப், துவரம்பருப்பு 1/2 கப். இது எல்லாம் ஒன்றா வறுத்துடலாம். எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ளேவர் வரும். அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா பருப்புகள் கசப்பு தன்மை தரும். நல்ல ஃப்ரை ஆன பிறகு எடுத்திங்கன்னா அதே ஃப்ளேவரும் நம்முடைய சத்து மாவில் நல்ல டேஸ்ட்டும் தரும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஃப்ளேவராக இருக்குது, போதும். இது 1/2 கப் கடலைப்பருப்பை வச்சதும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் 1/4 கப் பொரிக்கடலை போடுதேன். பொட்டுக்கடலை எடுத்துட வேண்டியதான், தீஞ்சிட போகுது. சிகப்பு அரிசி, நல்ல தவிடு உள்ள அரிசி. இதில் 1/4 கப் எடுத்திருக்கேன். தவிடு அதிகமாக இந்த ரைஸில் இருக்கும். தவிடுன்னு வரும்போது மேல் தோடை தான் தவிடுன்னு சொல்லுதேன். கூடவே 1/2 கப் ஜவ்வரிசி, 1/2 கப் பார்லி. இதுவுமே கலர் சேஞ்ச் ஆயிரும். தவிடுனுடைய கலரே இதில் வந்துட்டுது. ஜவ்வரிசி, பார்லி, சிகப்பரிசி மூன்றுமே பொரியக்கூடிய நிலைமையில் வரும்போது எடுத்துட வேண்டியதுதான். 1/2 கப் எள்ளு, கருப்பு எள்ளு வச்சுருக்கேன். எள்ளு நல்லா பொரியுது, மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், எடுத்துட வேண்டியதுதான். 1/2 கப் கருப்பு உளுந்து. சட்டி நல்லா சூடாக இருக்குது. நான் முழு உளுந்து போட்டிருக்கேன். முழு உளுந்து இருந்தால் முழு உளுந்து போடுங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணி உடைச்ச உளுந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொட்டி தெறிக்கி, போதும், எடுத்துட வேண்டியதுதான். முறுக்கின் ஃப்ளேவர் வருது. கப் கொள்ளு, காணம்னு சொல்லுவாங்க. எதையுமே பொரியாமல் எடுத்துடாதீங்க. அடுத்து 1 கப் அவல் சேர்க்குதேன். ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இது கூடவே 1/2 கப் ஓட்ஸ் சேர்க்குதேன். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்படி எடுத்து பார்க்கும்போது பொடியணும், பொடிஞ்சு வருது. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. அடுத்து 1/4 கப் பாதாம், 1/4 கப் பிஸ்தா, 1/4 கப் கேஷ்யூ அண்டி வறுத்து எடுத்துடலாம். இதுவும் நல்லா கிறிஸ்பி ஆகணும். இதையும் எடுத்துட வேண்டியதுதான். நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு எடுத்துடலாம். 1/2 கப் வேர்க்கடலை. வறுத்த கடலையாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் வறுக்காத கடலை எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சமாக வறுத்து போடுதேன். அதிகமாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை, கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அடுத்து 1/4 கப் ஏலக்காய், 1/4 கப் கசகசா, ஜாதிக்காய் உடைச்சது அதையும் போட்டிருக்கேன். ஒரு காய் போதுமானது. நான் இந்த சத்து மாவை பாலில் தான் காய்ச்சி குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதனால் ஏலக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் கஞ்சியாக வைக்கதா இருந்தால் ஏலக்காவை ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே வால்நட்டு 10 கிராம் சேர்க்குதேன். போதும், நல்ல ஃப்ளேவர் வந்துட்டு எடுத்துட வேண்டியதுதான். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம்,
லைட்டாக வறுத்துக்கிடலாம். ஃப்ரை ஆகணும். தானியங்கள் ஆனதுனால இதில் மிளகு சீரகம் கட்டாயம் சேர்க்கணும். இது ஜீரணத்தை உண்டாக்கும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்ல ஃப்ளேவர் வந்துட்டுது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலி சுக்கு பவுடர் 1½ டீஸ்பூன். இதையும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்க்கணும். பருப்பு பயறு வகைகள் அதிகமாக எடுத்துருக்கிறதுனால சுக்கு பவுடர் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கிடணும். இது கேஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணும். நான் எடுத்திருந்த எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்துட்டேன். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூல் ஆகணும். எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்த பிறகு 2 கிலோ இருக்கும். இதை நான் மில்லில் கொடுத்து தான் திரிக்க போகிறேன். நல்லாவே கூல் ஆகிட்டுது. இப்படி எடுத்து க்ரஷ் பண்ணும்போதும் நல்லா பொடிஞ்சு வருது. போதும். வாவ், நம்ம எஸ்கே கிச்சனில் சத்து மாவு ரெடி பண்ணியாச்சு. மில்லில் கொடுத்து திரித்து கொண்டு வந்துட்டேன். கூல் ஆகணும். லைட்டாக சூடு இருக்குது. இதை இப்படியே பாக்ஸில் அடைச்சிங்கன்னா கெட்டு போக சான்ஸ் இருக்குது. அதனால் கூல் ஆகட்டும். 5 மினிட்ஸ் இப்படியே வச்சு ஒரு அரிப்பில் அரிச்சு எடுக்கலாம். மில்லில் அரையாமல் இருக்கக்கூடிய எதுவுமே வந்துடும். அரிப்பில் அரிச்சிங்கன்னா பாருங்கள், அரிச்சிட்டேன். கொஞ்சமாக கப்பி வந்திருக்கு. இதை வேஸ்ட்டு பண்ணிட வேண்டியதான். சத்து மாவு பாருங்கள், நல்லா நைஸாட்டும் ஒரு வித கலரில் இருக்குது. அதே ஃப்ளேவராட்டும் இருக்குது. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் அல்லது எவர் சில்வர் பாட்டில்லையும் இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சிங்கன்னா 2 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது இந்த சத்து மாவு கூழ் எப்படி ரெடி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் ரெடி பண்ணின சத்து மாவு 2 டீஸ்பூன் சேர்க்குதேன். இது கூடவே 1/4 லிட்டர் தண்ணீரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுதேன். லம்ஸ் இல்லாமல் இருக்கணும். உப்பு சேர்த்து கஞ்சா குடிக்கணும்னாலும் இதே மெத்தடில் தான் ரெடி பண்ணணும். நான் இதில் கருப்பட்டி சேர்த்து ஸ்வீட்டாக குடிக்க போகிறேன். பாருங்கள், 2 டீஸ்பூன் கருப்பட்டி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மண் தூசியல் இல்லாத கருப்பட்டி. இதையும் இந்த சத்து மாவுலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுதேன். நல்லா கரையட்டும். அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கட்டி பிடிக்கும். பாருங்கள், இப்போ எடுத்து விடும்போது நல்லா லூஸாக இருக்குது. 3 மினிட்ஸில் மாவெல்லாம் வெந்துடும். திக் ஆகிட்டுது. பாருங்கள், பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். மாவு வெந்துட்டுது. இந்த மெத்தடில் நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கூழ் பதத்துக்கு வந்துட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. போதும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்படி கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கொதிக்க வச்சு ஆறிய பால் 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன். அதையும் இந்த கூழ்லையே ஊற்றுதேன். மொத்தமாக 2 டீஸ்பூன் சத்து மாவுக்கு 1/2 லிட்டர் கூழ் ரெடி பண்ணியிருக்கேன். பால் ஊற்றியதும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி இதமான சூட்டில் குடிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே உடனடியாக குடிக்கணும் போல் இருக்குல்ல. சுக்குனுடைய ஃப்ளேவரும் ஏலக்காவினுடைய ஃப்ளேவரும் அதிகமாகவே இருக்குது. நம்ம ரெடி பண்ணின சத்து மாவில் சிரட்டை புட்டுமே ரெடி பண்ணியிருக்கேன். வாவ், நல்லா சூப்பராக இருக்குல்ல. அதிக ஃப்ளேவர் ஆகிட்டும் சூப்பர் டேஸ்ட்லேயும் சத்து மாவு புட்டு நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நமக்கு என்ன பிடிக்குமோ கஞ்சி அல்லது புட்டு எதுவுமே செய்துக்கலாம். இந்த புட்டு அதிக ஃப்ளேவராட்டு இருக்குது. சத்து மாவில் புட்டு எப்படி ரெடி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் புட்டு மாவு, 2 டேபிள் ஸ்பூன் நான் ரெடி பண்ணின சத்து மாவு சேர்க்குதேன். தேவைக்கு உப்பு சேர்த்து தண்ணீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். புட்டு மாவு ரெடி ஆகிட்டு தேங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணினா புட்டு மாவும் வைத்து லிட் போட்டு மூடி வச்சு வேக வைக்க வேண்டியதான். நம்ம எஸ்கே கிச்சனில் சத்து மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.